ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்களுடைய படங்களை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில கேப்டன் அவர்கள் நடிச்சு 10ஆவதா ரிலீஸ் ஆன நூல் இருந்த பட்டம் இந்த படத்தனோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நூல் இருந்த பட்டம் இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், பூர்ணிமா தேவி, சந்திரசேகரன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து RS ஜோதி வந்து டைரக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வர நம்ம ஹீரோ அவர் தான் விஜயகாந்த். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள வராரு. வந்த உடனே அவங்க அப்பா வந்து அந்த ஊர்லயே பெரிய பண்ணையாரா இருப்பாரு. அவர் சொன்னா அந்த ஊர்ல எல்லாருமே கேட்பாங்க. அது போலதான் கதை அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊர்ல வந்த உடனே அங்க இருக்கிற கன்னி பெண்களை, எல்லா பெண்களையும் அவர் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல தான் பாப்பாரு. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து நெகட்டிவ் ரோல். ஏற்கனவே அவர் வந்து ரெண்டு மூணு படம் ஹிட் கொடுத்தனால ஒரு படம் சுமாரா போச்சு. அதுக்கப்புறம் நடிச்ச படம் தான் இது நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. நம்ம கேப்டன் அவர்கள் முதல் முறையா தாடி வச்சு நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப இதா அவர் வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்துல பாப்பாங்க. அவரும் அதே போலதான் பெண்களை எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாப்பாரு. அவரு மூலியமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாயிட்டு அவர்கிட்ட போய் நியாயம் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நான் வந்து உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்க கர்ப்பத்தை கலைச்சிருங்கன்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அவங்க ஊர் விட்டு போயிருவாங்க. ஊர் விட்டு போனதுக்கு அப்புறம் இவர் என்ன வருவான்னு பாத்தீங்கன்னா, அவரோட போட்டியா இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பண்ணையாரா இருக்கிற அவங்க அப்பா இறந்துருவாரு. அது சொத்து எல்லாம் போயிடும். அவர் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னோட கர்ப்பமா இருக்கிற அந்த தன்னோட மனைவியை சந்திச்சு அந்த குழந்தை எப்படியாவது கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு மனம் திருந்தி அவங்களை தேடி போறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட கதை வந்து ஒரு ஆவரேஜான கதை தான். ஆவரேஜான கதைங்கிறத விட காட்சி அமைப்புகள் வந்து கொஞ்சம் நீளமாவும் கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும். கேப்டன் அவர்களுக்காக நல்லா நீட்டா பார்க்கலாம் இந்த படத்தை. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல போய் ரொம்ப ஏழ்மையான நிலையில ஒரு இடத்துல குழந்தைய வளர்த்துட்டு இருப்பாங்க. அங்க வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நண்பர் உதவிட்டு இருப்பாரு. உதவுறவரு வந்து ஒரு பக்கமா லவ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த அம்மாவை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை அவர்கிட்ட வெளிப்படையா சொல்லவும் மாட்டாங்க, அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. இப்படி இருக்கும்போது அப்புறம் நாளடைவுல இதுதான் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாரு. சொன்ன அந்த அம்மா இறந்துருவாங்க. விஜயகாந்த் சார் தேடி வருவாரு. வரும்போது உங்க குழந்தைய நான் அப்பயே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சார் கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வரமாட்டாரு. அப்புறம் கிளைமேக்ஸ் அப்புறம் முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் இந்த படத்தினோட ஸ்டோரி. அவ்வளவுதான். இந்த படம் வந்து 1981 வருஷத்துல 10ஆவதா விஜயகாந்த் சார் அவருடைய படம். இது ஆவரேஜான படம் தான். இது ஒன்னும் பெரிய வெற்றியான படம் கிடையாது. ஒரு ஆவரேஜான மீடியமான படம் தான். பாடல்கள் கேட்கும்படி இருக்கும். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து புது இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு வந்து என்ன சொல்றது, இந்த படத்தினுடைய சந்திரசேகர் கேரக்டர் வந்து அவருக்கு வந்து வேலைக்காரனா வருவாரு. அதுக்கப்புறம் காந்திமதி அம்மா இருக்காங்க. அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அம்மாவும் வருவாங்க ஹீரோயினுக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். கேப்டன் நடிச்ச படங்கள்லயே 10ஆவதா வந்த இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.